நம்ம எப்படி ஓவர் தி டைம் எவால்வ் ஆகுறோமோ அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனும் ஓவர் தி டைம் எவால்வ் ஆகும். இது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன்னா, என் ரியல் லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற நான் ரொம்ப சைலண்ட்டாக நம்ம கிளாஸில் யார்ட்டையும் பேசாமல் இருப்பேன். அப்புறம் ஒரு 6th to 8th போனதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதே மாதிரி கொஞ்சம் பேர்கிட்ட பழக ஆரம்பித்தேன். அப்போது 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற நாக்கும் 6th-லேருந்து 8th இருக்கிற சிவாக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வெளியே வந்திருக்கேன். மறுபடியும் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசுறதுக்கு என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு நினச்சி அப்போ நிறைய பேர்ட்ட பேசாமல் இருந்திருக்கேன். அதையும் நான் ஓவர் கம் பண்ணி என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே பேசியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் ஃபைனல் இயரில் இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன், இந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போவும் நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே ஓவர் கம் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் எவ்வளோ நான் இது பண்ணாலுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது உங்களோட வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க தான் பொறுத்து தான் இருக்குது. இப்போ உங்களை நீங்கள் நல்லா செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது நீங்கள் தான் அவங்கள என்னங்கிறத பார்த்து எப்படி நீங்கள் அதை ஓவர் கம்ங்கிறத பார்த்து நீங்கள் அதை கேர் எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்கிறேன்.